வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பேசுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். சமீப காலமா ஃபோன் கால் வரும் அல்லது வீடியோ கால் வரும். உங்களுடைய அக்கவுண்ட்ல ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. உங்களுடைய பேர்ல ஒரு போதைப்பொருள் பார்சல் வந்திருக்கு. உங்களோட ஆதார் கார்டு தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு, நாங்க இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம், கஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறோம், அல்லது போலீஸ் வேற ஒரு மாநிலத்துல அல்லது டெல்லி மாதிரியான நகரங்கள்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, நீங்க இந்த கால் கட் பண்ணக்கூடாது, உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அல்டிமேட்டா கடைசியில அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு காசு போடுங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு நடைமுறையே சட்டத்துல கிடையாது. இது ஒரு பணம் பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அப்படி எதுவும் உங்களுக்கு கால் வந்திருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா பயப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவங்க சொல்ற மாதிரி எந்த காசும் எந்த அக்கௌண்ட்டுக்கும் அனுப்பிடாதீங்க. சரி, ஒருவேளை அனுப்பிட்டோம் பயத்துல, உடனடியா 1930 அப்படிங்கிற நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. உடனடியா நீங்க அனுப்பியிருக்கிற பணம் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்படி எதுவும் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னு சொன்னா, அருகில் இருக்கிற காவல் நிலையத்தையோ அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனையும் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய காஞ்சிபுரத்துல ஆயுதப்படை வளாகத்துல சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்